வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம மாங்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், 20 சின்ன வெங்காயம், 3 சிகப்பு வத்தல், மாங்காய் வத்தல் 10 to 15 துண்டு எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 10 பல் பூண்டு, புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சிடலாம், தேங்காய் ஒரு துண்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாங்காய் வத்தலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம், அப்போ தான் அது நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு அதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் உளுந்து, வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து, வெந்தயம் பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். நடுவில் கீரி நம்ம 2 பச்சை மிளகா சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து நம்ம செஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இது கெட்டு போகாது, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கூடுதலாக புளி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை வந்து இப்படி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளியை வந்து அரைச்சி இப்படி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் மிளகாய் தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சாம்பார் தூள் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த மாங்காய் வத்தலை அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டலாம்.
உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நம்ம வச்சுருந்த அந்த ஒரு துண்டு தேங்காயை நம்ம மிக்சியில் லேசாக சுற்றி எடுத்துடலாம். இப்போ அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ திருப்பி இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான மாங்காய் வத்தல் குழம்பு ரெடி. இதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இப்போ கூட நோட் பண்ணிக்கலாம், recipesdesk@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை நாங்கள் வந்து எங்களோட கம்யூனிட்டி டேப்பில் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இப்போ நமக்கு சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் டெஸ்க்ல இருந்து உங்களுக்கு சமையல் வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் சொல்லலாம். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.